அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோலையும் சரி நம்ம கிளியராக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் சரி மார்க்கெட் க்ளோஸும் சரி நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அந்த நம்பர்ஸ் எந்த அளவுக்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸ் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் சரி க்ளோஸும் சரி அதுலேயே ஓப்பன் ஆவாங்க அப்படின்னு பாருங்கள். இதே நீங்கள் எவ்ரிடே யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் எக்ஸாக்டாக ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டவுன் சைட் நம்பர்ஸ் ஆன 24,863 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுலேருந்தே ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் லோ கட் ஆகிட்டு நமக்கு ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் ப்ரீவியஸாக இருக்க ஹையில் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ஃபால் நம்ம கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம். எவ்ரிடே வீடியோவில் சொல்கிற மாதிரி இந்த டைமும் நம்பரும் சேர்ந்து வர பிளேஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ். அதாவது டைம் கேண்டில் நம்பர்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு இடத்துல வரும் பொழுது அது ஒரு ஹையாகவோ அது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் மறுபடியும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்த இடம் அப்படிங்கிறது 24,786 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிருந்தாங்க. நல்ல ஒரு ஃபால் அதுலேருந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் செகண்ட் டைமிங் கேண்டில் மார்க் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த டைமிங் கேண்டிலுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுலேருந்து ஒரு சின்னதான ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக அதிலே க்ளோஸ் ஆயிருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. நிஃப்டியில் சொன்னபடியே பேங்க் நிஃப்டியுமே நமக்கு நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நம்மளுடைய நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் அதுலேருந்தே ஒரு 1 சைட் டாலி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்தே ஒரு ஃபால் அண்ட் எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது 54,726 அப்படிங்கிறதுலேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டிலுக்குள்ளாகவே ரொம்ப நேரமாக மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. எவ்ரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற மாதிரி மார்க்கெட் முடிந்ததுக்கப்புறமாக இந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க இல்லை இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. 1 டே பிஃபோராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு ப்ரொவைட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்டாக நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆன இடம் அப்படிங்கிறது இந்த 80,888 அப்படிங்கிற லெவல்ஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் சப்போர்ட் எடுத்த இடமும் சரி கம்ப்ளீட்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. இது சென்செக்ஸினுடைய வியூ. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் ஒரு 1 சைட் ரேலி இன்ட்ராடேல கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். மோர் தென் 3%, மோர் தென் 2% ஆர் 4% இன்ட்ராடேல நமக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் இன்ட்ராடேல உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஈவன் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹையன்லோ நீங்கள் மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்களுடைய ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரியராகவே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நாம் லாஸ்ட் வெனஸ்டே ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த மிட் கேப் நிஃப்டியினுடைய பொசிஷனல் ட்ரேட் அரௌண்ட் ஒரு 44 ருபீஸில் எடுத்த 12,800 புட் ஆப்ஷன் இன்னைக்கு மோர் தென் 200 வரைக்குமே போயிருந்தாங்க. ஒரு சூப்பரான ப்ராஃபிட் 240 மோர் தென் 240 அபோவ் போயிருந்தாங்க.
மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். ஈவன் ரொம்பவே ஒரு கம்மியான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில். அண்ட் அரௌண்ட் இன்னையோட இன்ட்ராடேல வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,800 புட் ஆப்ஷன் அரௌண்ட் ஒரு 64 எடுத்த ஒரு ட்ரேட் மோர் தென் 100 ஆர் மோர் தென் 150 வரைக்குமே போயிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம இதுலையும் ஏர்ன் பண்ணியிருந்தோம் ஃபார் இன்ட்ராடே. அண்ட் எந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகுறாங்க, எந்த இடங்களில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, 5 மினிட்ஸ் படி நமக்கு மொமெண்டம் கேண்டில் எப்போ வராங்க, இல்லை 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எப்போ மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னு எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறே இருப்பதற்கான ரீசன் வந்து அந்தந்த மொமெண்டம் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 18th செப்டம்பர்லேருந்து நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங் மூவில் இருக்கும் பொழுது ஒரு ஹேமர் கேண்டில் வந்து அப் சைடில் வந்து வர்றது அப்படிங்கிறது ஒரு குட் சைன் கிடையாது அப்படின்னு நம்ம 18th இருந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த, அதாவது 3rd செப்டம்பர்ல இருந்தே வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த லாங்கை வந்து நம்ம இங்கே வந்து எக்ஸிட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அகெயின் வந்து நமக்கு இந்த 16th டேட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது ஒரு வீக்கான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நேத்தியுடைய வீடியோலேயே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டியை விட ரொம்பவே வீக்கான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஈவன் இந்த 16th கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸாக இருக்கிறதுனால அப்படிங்கிறத ரொம்ப பிஃபோராகவே நம்ம சொல்லியிருந்தோம். இதில் இருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது இந்த 3rd செப்டம்பர் கேண்டில், இதான் 3rd செப்டம்பருடைய கேண்டில். இதுக்கு உள்ளாக மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறது வந்து ஃபர்தராகவே வந்து ஒரு வீக்கான சுச்சுவேஷனில் இருக்கிறது நிஃப்டி இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 3rd செப்டம்பருடைய லோ கேண்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய லோ வந்து 24,533.20 அப்படிங்கிறது கம்மிங் டேஸில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இதுக்கப்புறமாகவும் ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இந்த 24,533க்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது இன்னுமே ஃபர்தராக நமக்கு ஷார்ட் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடங்கள்ல இருந்தே இந்த 24,533 அப்படிங்கிற இந்த லெவல்ஸ்ல இருந்தே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ஏரியாவாக இருக்கும். மறுபடியும் நம்ம லாங் போகிறதுக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இப்போ இருக்கிறது ஒரு வீக்கான சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. பை போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. அண்ட் நம்ம டூல் பேஸ்டாக நம்ம பார்த்துக்கலாம். இது நம்மளுடைய டூல் பேஸ்டாக டே சார்ட்டு. இந்த 18th நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சப்போர்ட் லெவலையும் தாண்டி ஒரு கேண்டில் வரும் பொழுது எப்போ வந்து லோ கட் ஆகுறாங்களோ மறுபடியும் இந்த லைன்ஸ் வரைக்குமே நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு டே கேண்டில் மறுபடியும் போறாங்க அப்படின்னா இதுல இருந்து நம்ம லாங் போகலாமே தவிர்த்து இந்த இடங்கள்ல நம்ம அதிகப்படியான லாங் போகக்கூடாது அப்படிங்கறத பிஃபோராகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த இடங்கள்ல தான் வந்து டச் ஆயிட்டு இருக்காங்க. அகைன் வந்து ஒரு டே கேண்டில் ஃபர்தராக க்ளோஸ் ஆகும் பொழுது இது இன்னுமே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் பேஸ்ட் ஆன் த டூல். இந்த இடங்கள்ல இருந்து மறுபடியும் நமக்கு ஒரு டே கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக நம்ம லாங் இனிஷியேட் பண்ணலாமே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நோ லாங் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கம்மிங் 30ஆம் தேதி செப்டம்பர் அப்படிங்கிறது எக்ஸ்பெஷலி வந்து நிஃப்டிக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த டேட். செப்டம்பர் மந்த் வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வந்து நமக்கு டியூஸ்டே. நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லா இண்டெக்ஸினுடைய வீக்லி மந்த்லி எக்ஸ்பெரியும் இருக்கு, நிஃப்டினுடைய மந்த்லி எக்ஸ்பெரியும் இருக்கு. ஸோ சேம் டேவே வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் டேவும் வராங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம கவனமாக வந்து ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நேரம். நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பர்டிகுலராக 30ஆம் தேதி நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ அப்படி இல்லை சின்னதான ஒரு கேண்டில் வந்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய ஹை அண்ட்லோ கம்மிங் டேஸ்ல வந்து ட்ரெண்ட் டிசைட் பண்றதுமான ஒரு டே. அதுல இருந்து மேபி நமக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா அதுல இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல மறுபடியும் நமக்கு லோ கட் ஆகுறாங்கன்னா இன்னுமே நமக்கு டவுன் ஃபால் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் 30ஆம் தேதி செப்டம்பர் அப்படிங்கிறது நிஃப்டிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டேட். இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு பேஸ்ட் ஆன் த டூல் வந்து அகைன் வந்து நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்லேயே சொல்லியிருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் வரும் பொழுது ஃபர்தராக நமக்கு இந்த இடங்கள் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். செல் கேண்டிலினுடைய ஹை அண்ட் லோ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி எக்ஸாக்டாக இப்போ மார்க்கெட் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது இந்த செல் கேண்டிலினுடைய ஹை அண்ட் லோவில் தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்காங்க. இதுக்கப்புறமாக இந்த லோ கட் ஆகும் பொழுது இந்த லைன்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லைன்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு ஒரு டே கேண்டில் ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டிலுடைய
நிஃப்டியினுடைய ஹை கட் ஆகுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 30ஆம் தேதி செப்டம்பர் வந்து நமக்கு நிஃப்டியுடைய இம்பார்ட்டன்ட் டேட் இருக்கு. அந்த கேண்டிலுடைய ஹை அண்டோ மார்க் பண்ணி ஹை கட் ஆகும் பொழுது ஃபர்தராக நம்ம லாங் போகலாமே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நோ லாங் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அகைன் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே இந்த 18th அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லாக வந்து ஆக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் 15ஆம் தேதி செப்டம்பர் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி. நெக்ஸ்ட் டே 16th வந்து ஒரு புல்லிஸ் என்கல்ஃபிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு குட் செட்டப் அப்படின்னு சொல்லுவோம். பட் இன்னையுடைய கேண்டில் வந்து இந்த 15th செப்டம்பரினுடைய கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கிறது இன்னுமே வீக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஆஃப் நோ பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா டூல் படி பார்க்கும் பொழுது நமக்கு நியர் டு இந்த லெவல்லே வந்து சப்போர்ட் லெவலாக இருந்தாலும் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் படி பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது நமக்கு 53,726 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த 3rd செப்டம்பர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு இந்த இடங்கள்ல இருந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னாலும் நம்ம லாங் போகலாம். பட் அஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 30ஆம் தேதி இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் பொழுது மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு பேஸ்ட் ஆன் நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்படிங்கிற மாதிரியான வியூ கிடையாது. நெக்ஸ்ட் வீக் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து மந்த் க்ளோஸ் இருக்கு. 29, 30 அப்படிங்கிறது நமக்கு வந்து செப்டம்பர் மந்தினுடைய க்ளோஸ் அப்படி இருக்கும் பொழுது நெக்ஸ்ட் வீக் கம்ப்ளீட்டாகவே ஒரு வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டேட். ரொம்பவே கவனமாக நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நேரம். நியூ ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய நேரம். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோட என்டர் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் ஃபாஸ்ட் டேட்டா படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நமக்கு மண்டே நமக்கு ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்னுடைய மண்டே இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதை நிஃப்டினுடைய 29th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 29th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸினுடைய 29th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 29th செப்டம்பர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் ஹைண்டில் மார்க் பண்ணி இங்கே இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் வைஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் 29th செப்டம்பர் மெட்டல் செக்டர், ஃபார்மா செக்டர், பிஎஸ்சி செக்டர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி 29th செப்டம்பர் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா ஒரு 135 to 140 கேண்டில் வந்து இதுதான் அப்படின்னா இதனுடைய ஹை எண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இன்க்ளூடிங் பிக் எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ க்ளோஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். எந்த பக்கம் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகி க்ளோஸ் வைக்கும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் அப்படின்னா எவ்ரிடே நம்ம ப்ரொவைட் பண்ணுற இந்த டைமிங் அண்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம 3 லெவல்ஸ் அப் சைட்லையும் 3 லெவல்ஸ் டவுன் சைட்லையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அது ஒரு ஹையாகவோ இல்லை அது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் 80 பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் 150 பாயிண்ட்ஸும் வராங்க அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ரீசன் அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ் வந்து பெரிதாக இருக்கும். நம்மளுடைய எய்ம் அப்படிங்கிறதே வந்து ஸ்டாப் லாஸ் எங்கெல்லாம் கம்மியாக இருக்கும் அங்கே என்ட்ரி கொடுப்பது மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸினுடைய எய்ம். ஸோ 80 பாயிண்ட்ஸ் நிஃப்டிக்கும் 150 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிக்கும் வராங்க அப்படின்னா அந்த டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணதன் மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.